செப்டம்பர் 1 முதல் தமிழ் படங்கள் ரிலீஸ் இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தன்னோட கருத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக திரைப்பட தயாரிப்பாளர் கமலக்கண்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். செப்டம்பர் 1 முதல் தமிழ் படங்கள் ரிலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாக இருக்கு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தயாரிப்பாளர் சங்கம் மூலியமா அதாவது நிறைய படம் வந்துனாக்கா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க 8 வாரம் ஆன பிறகுதான் ஓடிடி எல்லாம் நீங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஹலோ, இணைப்புல தான் சார் இருக்கீங்க? ஆமாம்மா, இணைப்புல தான் சார் இருக்கீங்க. கருத்தை தொடர்ந்து பதிவு செய்யலாம். ஓகே ஓகே ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டரும் திரைப்பட அந்த திரையரங்க சங்கமும் எல்லாம் சேர்ந்து இணைந்து அவங்க என்ன செய்யறாங்க, 8 வாரம் படம் எங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஓடிடி விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சங்கம் முடிவு எடுத்திருக்காங்க. அது எங்களை கேட்காமே அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. நாங்கள் என்னன்னாக்கா ஓடிடி ஒரு 4 வாரம், பெரிய படம் 8 வாரம் ஓட்டிக்கலாம், சின்ன படம் ஒரு 4 வாரம் ஓட்டணும். இந்த 4 வாரம் ஓட்டினா அதுக்கப்புறம் நாங்கள் ஓடிடி விற்றுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அவங்க ஒத்துக்கலை, எல்லாமே 8 வாரம் ஓட்டணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமெல்லாம் ஒன்றா சேர்ந்து 1ஆம் தேதி எங்களை கேட்காம அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால நாங்கள் எல்லாம் தயாரிப்பாளர் சங்கமெல்லாம் சேர்ந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் எதுவுமே பண்ணக்கூடாது. இது கலந்து ஆலோசனை பண்ணி எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்த பிறகுதான் இது நல்ல ஒரு முடிவாக இருக்கும். இது தயாரிப்பாளர் சங்கம் நிறைய ப்ரொடியூசர் வருஷத்துக்கு 270 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாம் பயங்கர லாஸில் போயின்னு இருக்காங்க. எந்த ஒரு ப்ரொடியூசரும் ஏதோ ஒரு 5-6 பேர் தான் கொஞ்சம் ஒரு வசதி வாய்ப்புள்ள படம் ஓடுது. இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக தான் நாங்கள் எங்களை கேட்காம ஒரு முடிவு எடுத்ததுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக்கு தெரிவிச்சிருக்கோம். ஓகே சார், உங்கள் சைட்லேருந்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் சார்? இல்லைம்மா, எங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ஒரு முடிவாக இருக்கோம். அதாவது தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தாதான், தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் தேட்டர்களோ எல்லாருமே நல்லா இருக்க முடியும். தயாரிப்பாளரே சரியில்லை, எங்களை மதிக்காம, எங்களை கூப்பிட்டு பேசாம, எங்களுக்கு கையில் ஆலோசனை இல்லாம அவங்களே தன்னிச்சு முடிவு எடுக்கக்கூடாதுல்ல. 8 வாரம் கண்டிப்பா நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் அறிக்கை கொடுத்துருக்காரு. அது தப்பு இல்லைங்களா? ஓகே சார், இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.